சுனேமியா எலிசா வாழ்ந்த நாட்கள், சுனேமியா எலிசாவுக்கு அவ்வளவு காரியங்களை செய்வார். அதனால அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்பதை அறிந்து அவளை எலிசா பிளஸ் பண்ணி கரெக்டா 10 மாசத்துல கையில பிள்ளை. ஆனா கொஞ்ச நாளையில இந்த சுனேமியாவுக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரவம், எதிர்பார்த்திராத. 19வது வசனம் சொல்லப்படுகிறது, தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் 20வது வசனம், அவள் மடியில் இருந்து செத்து போனான். மகன் இறந்த உடனே அவள் செய்த காரியம், அந்த காரியத்தை எலிசாவின் அறையில் வைத்து பிரசன்னத்தில் வைத்து விட்டு அவள் யாரை தேட தீவிரப்படுகிறாள் என்றால் எலிசாவை தேட தீவிரப்படுகிறாள். ஏமா மகன் இறந்து போற உன்னால அழாம எப்படி இருக்க முடியுது? இந்த காரியத்தை என்ன தைரியத்துல நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை உன்னால எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது? இந்த காரியத்தை ஒருத்தங்க சந்திச்சாங்கன்னா அவங்க அந்த இடத்துல உடைந்து அழுவார்கள். ஆனா நீ இன்னும் அழலையே, நீ இன்னும் போல்டா நிக்கிற, எப்படி உன்னால நிக்க முடியுதுன்னா சுனேமியால்ட்ட இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா அவன் சொல்ற முதல் வார்த்தையே, எலிசா இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். ஆமென். இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை தருகிற ஒரு எலிசா இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? இந்த காலை நேரத்துல சில காரியத்துல நான் இன்னும் தைரியமா நிற்க காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி